எஸ் பைக்கி வெல்கம் டு மை விளாக். நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா கோயம்புத்தூர் போகலான்னு ஒரு பிளானு. நம்ம கூட ஆதி த கிரேட் இருக்கேன். திரும்பி அவனே அது அர்த்தம் விடாது நம்மளை. இப்போ நம்ம கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு வேலையாக போயிட்டு இருக்கோம். நம்ம போகலாமா? எல்லாம் கூட எடுத்துறேன் அப்படிங்கிறியா? ஆமாம் போகலாம். நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். ஒரு சின்ன வேலையாக முடிச்சுட்டு அப்படியே ஊட்டி போனாலும் போவோம். அப்படி இருந்தாலும் இல்லைங்க, அவன் எக்ஸை பார்க்க போகிறான். எக்ஸா பார்க்க போகிறான். கேட்டால் வேற என்னமோ மழுப்புறான். திரும்பி எங்கள் அப்பா டைலாக் போட்டு விட்டு ராசிங் படுத்தி விட்டு போயிடுவேன். அவர் பார்த்து உழைக்கிறான் தானே. ஓகே, நான் கிளம்புறோம். போகிற போக்கில் உங்களுக்கு சந்திப்போம். பாய். ஓகே, நாங்கள் கிளம்பிட்டோம். லெட்ஸ் சீ யூ. சம்பவம் போன நேரம் மழை, சரியான மழை. பார்த்தாலே தெரியும் கோயம்புத்தூர்ல சரியான மழை. நாங்கள் வேற நடுவில் மாட்டிக்கிட்டோம் நல்லா வசமா. ஏன்னா மழை வேற பெஞ்சிருக்கு. இப்போ இங்கிருந்து நாங்கள் இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. எப்படி டிராவல் பண்ண போறோம்? ஆக்சுவலா சம்பவம் காட்டுவோம் பாருங்க, அதை எடுத்துட்டு. சம்பவம் நம்பர் 1 வந்து இவங்கிட்ட காலையில சொன்னான், வாராமச்சா கோயம்புத்தூர் போலான்னு. வந்தது 2 மணிக்கு. அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 நான் காட்டுறேன் பாருங்க. 2 இங்க பாருங்க, ஹெல்மெட்ல முன்னாடி காணோம், வயசுல காணோம். இது சம்பவம் நம்பர் 2. கரெக்டா போயிட்டு இருக்கும்போது பறந்துருச்சு. எடுக்காம போகும்போது லாரிக்கா வந்து ஏத்திட்டான் ஃபுல்லா. மூமெண்ட் தான் எங்களுக்கு இன்னைக்கு. இந்த லாரிக்காரன் வர பாருங்க, இப்படிதான் ஏத்துனாங்க. கோயம்புத்தூர் வந்துட்டோம். சரியான மழை. அதனால சைக்கிள் ஓட்டலான்னு இருக்கோம். போட்ட படம் ரொம்ப நாள் ஆச்சு சைக்கிள்லாம் ஓட்டி. வருமானம் தெரியலாம். ஸ்டாண்டர்ட் தான் ஃபர்ஸ்ட். இது ஸ்டாண்டர்டு. லாக்கர்ரா பரதேசி. இப்பறா எடு பாண்டியம்மா 1 டே கிளாஸ் வந்தாரு. சூப்பரா ஓட்டுறாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா. இதெல்லாம் அப்படியே போடா. நீதான் வாத்தியார. விட்டுறாதா, நாசமா போற. நீதான் வாத்தியார காரணம். வாங்க. சைக்கிள்ல காத்துடா இருந்தாதான போக முடியும். எவன் சைக்கிள்னா தெரியல. நம்ம பாட்டு ஓட்டிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கா கிளைமேட்டு. எங்க போறோம்னா ப்ளூஃபீல்ட் மால் போலான்ட்டுலாம். மழை நிக்கணும்னு பாக்குறேன். நல்லா இருக்கும். என்ன பண்ணுங்கன்னு பார்த்து பாருங்க. எங்க வந்திருக்கோம்னா ப்ளூஃபீல்ட் மால்ஸ் வந்திருக்கோம். நேரா போய் எடுத்துட்டு போறாங்க. வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரண்டா இந்த மாலுக்கு. எதுவும் பேசுறதுக்கு எது இல்ல, எனக்கு கூட்டமா இருக்கு. நம்ம கூட்டம்னாலே சங்கடமா இருக்கு, வீடியோ இருக்கு, சங்கடமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஞாபகமா வைப்பாங்க.
ஏன்னா ஒண்ணுக்குள்ள வீடியோ எடுக்கிறது நம்ம காஸ்டியூம் இப்படி என்ன பண்ணுங்க அது கேமரா தொடச்சு எடுத்தா அதுக்கெல்லாம் கிளாரா தெரியல. இது சுத்தி பார்க்க தான் வந்திருக்கோம். ஒண்ணும் வாங்க வேண்டாம் இல்ல. லைன்ல பிக் நீ பாட்டுக்கு பாப்கார்ன் நடந்து பிடிக்க கூடாது. சுத்தி பார்க்க 1 மணி நேரம் ஆகும் போலயே. இல்ல 2 படி ஏறி டக்குன்னு வந்துடலாம். நீ 1 மணி நேரம் பண்ணது இல்ல, வாங்க வந்து 1 மணி நேரம் பண்ணு. சரியான கூட்டம்டா டேய், இங்க பாருடா. நீ இப்படி திருப்பு. அதாவது அங்க 1 மணி நேரம் ஆகும். சரிங்க, நீ பார்க்க மாட்டாத இல்ல. சரிங்க. நம்ம என்ன பக்கம் வரலாம்? நம்ம என்ன பக்கம் இருந்தா பாதிரி கிளம்ப வேண்டியதுதான். போய் சாப்பிடணும், மணி ஆகிட்டு இருக்கு. இங்க வந்து ஆஃபீஸர் போறீங்களா ப்ரோ? நம்ம ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. நீ இங்க வந்து சொல்லு. அதை காட்டிட்டு காட்டுறான். நம்ம எப்பவுமே நரோட்டோ தான் ப்ரோ. இங்க அவரு வாங்கணும் எனக்கு ஆசைடா. 500 பெருமாள் போயிட்டு இப்பதான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் உங்க கிட்ஸ் எல்லாத்துக்கும் கூப்பிட்டுவாங்க. சரியான பிளேஸ் தான். கிட்ஸ் ஜோனு எல்லாமே நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க. புதுசா செஞ்சிட்டு இருக்காப்ல ப்ரோ. முடிஞ்சா ப்ரோ? முடிஞ்சது, ஷாப்பிங் முடிஞ்சது. எங்களுக்கு வந்து இந்த ஷாப்பிங் நல்லா இருக்கும். ஏமா இருக்கா? ஒரு மாதிரி இதா இருக்குடா. இதா இருக்கு, வாஞ்சி வர மாதிரி இருக்கா? டிப்ரெஷனா இருக்குங்க இங்க வந்தா. எனக்கு இங்க அதுக்கு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. ஏன் சொல்லி இப்போ நான் ஏன் கேட்கணும் அதானே. ஏன்னா பிரைஸிங்கன்னா ஒரு பொருள் வாங்காம போறோமே, சம்பாதிக்கணுமே. அது பேண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ? பேண்ட் பார்த்தோங்க 10,000. ஒரு பேண்ட் 10,000 ரூபாய் ஸ்டார்டிங். ஒரு டிஷர்ட் வந்து 3,500 ஸ்டார்டிங். அது கூட ஒன்றும் இல்லை, சின்ன பொருளை நம்மளால வாங்க முடியல ஒரு மால்ல. இந்த அளவுக்கு இருக்கு நம்ம நிலைமை. அப்படி யோசிக்க கூடாது. அப்படி எப்பவுமே யோசிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வளரணும்னு யோசிக்கணும். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். நீ வந்து அது பாசிட்டிவா திங்க் பண்ணினா கரெக்டா இருக்கும். அது உனக்கு உள்ள போய் தூக்கிட்டு வர சொல்லல. அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு க்ரோ ஆகும். ஃபினான்சியலா நம்ம க்ரோ ஆகும். ஓகே கைஸ், இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். சாம்ஸ் பைக் ஆதி பாய்.